கிரீடிங்ஸ். இந்த டிவோஷனில் வந்து நம்ம கொலோசியர் புஸ்தகத்திலேருந்து பார்க்க வரோம். கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். 2வது அதிகாரத்தில் வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து எழுதியிருக்கிற விதம், தேவனாகிய கர்த்தர் அவர் எழுத வைத்திருக்கிற விதம் வந்து ஒரு அருமையான விதமாக இருக்குது. இதில் வந்து ஒரு 3 வார்த்தைகளை 3 விதமாக வந்து ஒரு குறிப்பை அவர் சொல்கிறாரு. அந்த 3 விதங்களில் வந்து ஒரு விதம் வந்து கொலோசியர் 2:4 அதிகாரத்தில் வந்து எவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு கவனமாக இருங்கள்னு ஒன்று சொல்கிறாரு. அடுத்தது வந்து 8வது வசனத்தில், 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் வந்து எவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்கிறாரு. 3வது விஷயம் வந்து 16வது வசனத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எவனும் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு கவனமாக இருங்கள்னு சொல்கிறார். இந்த 3 விதங்களே அவர் எழுதுகிறாரு. முதல் விதத்தை நம்ம பார்க்கணும். எவனும் உங்களை வஞ்சியாதபடிக்குன்னு எழுதும் பொழுது இதை நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது விஷயத்தை நம்ம எப்படி வஞ்சிக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தின் ஞானத்தின் மூலமாக நம்மளை வஞ்சிக்கிறார்கள். அவர்களுடைய உலகம் இயங்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயத்தின்படி நம்மளை வந்து அவங்க வஞ்சிக்கிறாங்க. கிறிஸ்துவின்படி அல்லாமல் இந்த உலகத்தின் கிரியைகளின்படி, உலகத்தின் செயல்களின்படி நம்மளை வஞ்சிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அது வந்து முதலாவது. 2வது வந்து எவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு. இந்த கொள்ளை கொண்டு போகாதபடிக்குன்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் வந்து எதை அவர் குறிக்கிறாருன்னா, இந்த உலகத்தின் ஞானம் வந்து ஞானத்தை போல உள்ளது. ஆனால் கிறிஸ்து இதே அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் வந்து 3வது வசனத்தில் வந்து எல்லா ஞானமும் எல்லா அறிவும் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆனால் இவங்க நம்மளை கொள்ளையாடி கொண்டு போகிறது விதம் பார்த்திங்கன்னா, மனிதர்களுடைய ஞானமாகட்டும், மனிதர்களுடைய பாரம்பரியமாகட்டும், மனிதர்களுடைய தங்களுடைய மூப்பர்களின் வழியாகட்டும், இதன் மூலமாக வந்து இப்படித்தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு வந்து நமக்கு இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நமக்கு இருக்கிற அந்த விடுதலையை வந்து நம்மக்கிட்டேருந்து கொள்ளையாடி போயிடுவாங்க. ஸோ அந்த கொள்ளையாடி போகாதபடிக்கு கவனமாக இருங்கள் அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல சொல்கிறாரு. 3வது விஷயம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எவனும் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு இருங்க. இந்த குற்றப்படுத்தாதபடிக்குன்னு அவர் எழுதினதுக்கு ஒரு கீழே என்ன எழுதுகிறாருன்னா, நம்ம என்னத்தை சாப்பிட்றோமோ, என்னத்தை குடிக்கிறோமோ, என்னத்தை பானம் பண்ணுகிறோமோ அதன் மூலமாக உன்னை குற்றப்படுத்தாதபடிக்கு நீ கவனமாக இருங்கிறாரு. ஏன்னா சில சமயம் நம்மளை ஈஸியாக வந்து குற்றப்படுத்திடலாம். நீ இந்த டைமில் இதை பண்ணிட்டியா, இந்த டைமில் இதை சாப்பிட்டியா, இந்த பொருளை சாப்பிட்டியா, இந்த சாப்பிட்டியா, இதை குடிச்சிட்டியா அப்படின்னு நம்ம பண்ணும்பொழுது அப்போஸ்தலன் பவுல் வந்து தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த பிரபஞ்சத்தின் ஞானத்திற்கு அடியில் இல்லாமல் கிறிஸ்து நம்மளை மீட்டதற்கு அப்புறமாக நம்ம இயேசு கிறிஸ்து என்னைக்கு நம்மளுடைய பாவத்திற்காக சிலுவையில் மறித்து நமக்காக அந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை தன்னுடைய பிள்ளைகளாக அவர் என்னைக்கு ஏற்றுக்கொண்டாரோ அன்னைக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தின் கிரியைகளையோ பிரபஞ்சத்தின் ஞானத்திற்கு அடியில் அல்லாமல் கிறிஸ்துவனுடைய ஞானத்திற்கும் கிறிஸ்துவனுடைய அறிவிற்கும் அடியில் இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பயன்படாத ஒரு விஷயங்களாக இருக்குது. ஸோ அதனால அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இதன் மூலமாக எவனும் உன்னை குற்றப்படுத்தாதபடிக்கு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த விஷயங்களில் வந்து நம்மளை ஈஸியாக எல்லோரும் குற்றப்படுத்திடுவாங்க. நீ இப்படி நடக்கலை, இதுக்கு நீ இப்படி இருந்திருக்கணும், நீ அப்படி இருந்திருக்கணும், இதெல்லாம் செஞ்சுருக்கணும், இதெல்லாம் குடிக்கணும், இதெல்லாம் குடிக்கக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பல விஷயங்கள் வரும்பொழுது அது நம்மளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு விடுதலையின் வாழ்க்கையிலிருந்து நம்மளை எடுத்து நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை வாழ வச்சிடும். அதனால தான் இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் வந்து ரொம்ப தெளிவாக இந்த விஷயங்களை பற்றி எழுதியிருப்பார். நம்ம இந்த உலகத்தின் ஞானத்திற்கு அடியிலும் உலகத்தின் வழிகளுக்கு அடியிலும் இல்லாமல் கிறிஸ்து நம்மளை மீட்டதற்கப்புறம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம பரலோகத்தை சார்ந்த ஞானத்தையும் பரலோகத்தை சார்ந்த அறிவின் மூலமாக நம்ம வந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென்.